நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, ஊரறிந்த உண்மை. நான் சொல்லுகின்ற வார்த்தை அதுக்காவது லைட் போடுங்க. என்ன டீ வாங்கி கொடுத்தா? நான் வரமாட்டா ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். என் மனப்பாரு உனக்கு தெரியுதா? என்னண்ணே என் சுவாமி பார்க்கணும். நான் எவ்வளவு ஆவலா எவ்வளவு கஷ்டமா தேடிட்டு வரேன். பக்தருக்கு காட்சி கொடுக்கறேன்னு போறாரு. இன்னும் எங்கதான் இருக்கிறாரு தெரியலடா. மாவே மாவா மாவே அம்மாவே அம்மாவே அதை பத்தியா பக்தர் கூட்டம் கூட்டமா போறாங்கம்மா. ஒருவேளை அங்கதான் இருப்பாரு நினைக்கிறேன். கூட்டத்துல தான் இருக்கணும். என்ன செய்யறாரு பாப்போம். நானே எங்க ஆயால் தின்னமான பத்து ஏதோ புளியா கழிச்சு அரிசிக்காதுன்னு சொல்லிட்டு ஓடுதுன்னா உடம்பு உரியாண்டுக்கிறது மைக்காடி யாத்து படவே எங்க ஆயாளுது பொடியாவது தட்டி அவங்க ஆயா எப்படி இருக்கிறாங்க நம்மட கட்டியா இருப்பாங்க. வேற படம் வைக்க கொடுத்துட்டு வர போனா எங்க ஆயால் நீ சீண்டுவாய். ஆமா நீ போனா நோண்டுவாயா தேவியாரே சாமி கால் போடுங்க. நான் தெரியாம பக்தருக்கு காட்சி கொடுக்குறேன் இங்கதான் வந்து போறாருமா நினைச்சு கூட பாருங்களே. நாளைக்கு நமக்கு தெரியாம போச்சு. துரோகமான உனக்கு எப்படி சாமி மனசு வந்தது எனக்கு சொல்ல போதே எனக்கு சந்தேகம்னா நினைச்சு கூட பாருங்களே. என் சாமி காட்சி கொடுத்தவரே காட்சி கொடுத்து விட்டாரு. காட்சி கொடுக்கறாயா கட்டி மனைவிக்கு துரோகம் தான் பண்ணக்கூடாது. அவளை யாரே இட்டாங்க ஏன் கட்டி சொல்லிட்டு வந்த அப்பதான் கட்டி வச்சு வாய் போச்சு கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா ஏன் வந்தீங்க? நான் போறேன் அந்த அம்மா கேளா வா ஏய் கிழிச்சிட்ட காப்பு சாமி என்னடா நீ இருப்பது யாரா சண்டை நீல யாராவே ஏய் சண்டை போடாதீங்க. நீ ஆட்ட பொண்டாட்டினால பரங்காட்ட மூஞ்சார் ஓடுனவங்க மூஞ்சி பாற பாஸ் வச்சு வச்சிட்டாரு நினைச்சு பாருங்க எல்லாம் பேச வாய் முடுங்கறீங்க. ரெண்டுல ஒண்ணு பார்த்தா முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு அவன் வாழணும் இல்லைன்னா நான் வாழணும். அவன் இருக்கணும் உங்களுக்கு முன்ன 3 மாசத்துல விட்டுருவாங்க பூசணிக்கா முத்துக்குன்னு அது பெருக்கிட்டு பாருங்க கலர் பத்தியாதுங்க சரியா நீ அப்பா முகத்தை பாடுற அடிய குறைய வாழ்க்கை பங்கு போற வந்து என் தக்காளி ஒரு எவ்வளவு பேர் இருக்காங்க. என் புருஷனா நீ கிடைச்சவனுக்கு என் புருஷனா கிடைச்சா ஊர்ல மாப்பிள்ளை ஆயிட்டா என்னமா நினைச்சு கூட பாருங்க. என் சாமி
நான் இல்ல தோக்குறேன்ப்பா. என்ன சோகத்துல ஆள மாத்துறீங்க? நான் என்ன மாத்துறேன்? தேவையில்ல. சண்டைன்னு வந்த பிறகு நீ எதுலயே வச்சு மாய்க்கிட்டு இருக்கறாமா? எதுல வச்சாலோ? இட்லி வச்சாலோ, தோசை வச்சாலோ, பூரி வச்சாலோ, பூரி கையில வச்சாலோ, அதுல வச்சாலோ, இதுல வச்சாலோ. கடையில வைக்கிற தொடையில வைக்கிற முன்னாடி ஓ மத்த மேல வீந்த ஒரு சட்னி ஆக அவட ஓ முகத்தை பண்றாங்க. ஏய், என்னடி பேசுற? மலையாளத்துல பேசுற, தமிழ் தான் பேசுற. சக்கல் தான் என்னடி பேசுற? நிறைய சக்கல் இருக்குடா. முகத்தை பண்றாங்க. வந்தா தூக்கி போட்டு நக்கிடுவேன். டேய், என் வாழ்க்கை பங்கு போட வந்து நான் இவனை விட்டுருவனா? விட்டுவிடா. சொரு அவ சொரு கட்டி சொரு. நீ சொருவியா நான் சொருவா? என்ன நீ சொருவியா? டேய், சண்டைன்னு வந்த பிறகு அந்த அக்காஜி அவ தெரியல. கார்பரேஷன்ல வேலை செய்யற மாதிரி பேசுறேன். அது கதகத்த கல்யாணி கதவுக்கு ரெண்டானி ஓட்ட குந்தானி நிக்காத ஓடிபடி கதகத்த கல்யாணி கலவெட்ட போனானா கழுவுட்டுல மன போட்டா அடிச்சாலும் மன போட்டு அடிச்சாங்களா வந்து புடிங்க போட்டு பாருங்க மொத்த கும்பலா போட்டு கொஞ்சம் மொத்தமா கும்பலா போட்டு கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆகுது என்ன வேற குடும்பம் ரெண்டு பாட்டு நடக்குது நேரத்துக்கு டமாட்டமான்னு ஏண்டா இவன் கதை தெரியுமாடா அவளுக்கு என்ன பத்தி பேசுறாள வெத்தலைக்கு வீராப்பா வெத்தலைக்கு வீராப்பா வெத்தலைக்கு வீராப்பா சக்காலிக்கு வெத்தலை கட்டு போல மாறாப்பா ஏய் காஞ்ச வேப்பலையா கண்டவனா உங்களுக்கு மாறியா ஆமாமா கணக்கையில போயிட்டு கணக்கையில பத்தியா எல்லாருக்கா விதிச்சா வீதியில எல்லாருக்கா விதிச்சா வீதியில யாரோ வந்து பூந்திச்சா பாப்பு ஏரியில கச்சலா உம்மாக்கு ஏய் எனக்கு தெரியாது சேத்தப்பட்டி சின்னியா ஆமா இவ கழுவாது கிண்ணியா சபினா நான் கை விட்டு போவாமா நான் கை விட்டு போ இவ திலிச்சிலப்பா இவ திலிச்சிலப்பா கூட்டா இவளுக்கு சாவி இல்லாத கேட்டடா திலிச்சிலப்பா கேட்டா சாவி இல்லாத கூட்டா அவங்க தெரியுமா தின்னுவாளா சோத்த உங்க அம்மா திருப்புவாளா சூத்த ஒரே ஒரு பாயிண்ட் கூட கூட அவனை இதால சாவணும் அவன் டேய் எவ்வளவு தூரம் போறாங்க ஊருக்கு ஒதுக்கு புறமா நிக்குதா தேரு தேரு அது இழுத்துட்டு வந்து விட்டால தண்ட சோறு என்ன பார்த்து அப்படி சொன்ன மாரிச்சாரி ஜுலிக்கல் மண்ணெண்ண டப்பா மாற்றி முடிக்கிறா இவ பேரு டப்பா அம்மாளுக்கு பாவாடை பர்றா இவள பத்தினிங்களா இவளுக்கு பஞ்சாங்கத்துல இவ ஜாதகத்தை போய் படுறா ஐயோ கலவு கூட்டோட்டலாம் காரி மீட்டு போடி அம்மாடு கலவு கூட்டோட கால் மீது செய்யார் கூட்டோட கால் மீது மாம்பக்கத்துல எங்க அம்மா தான் செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆர்மி கூட்டோட்டு வந்து வளாச்சிக்கிறாங்க அங்க ரூம் எடுத்து வச்சுக்கிறாங்க நீ பாத்தியா பின்ன ரூம் எடுக்காத நான் எக்ஸல் எடுத்து மாணவரே சுத்திக்கிறாங்க நீ பாத்தியா என்னம்மா இதெல்லாம் அவ கதை சொல்லு சாமி இத உலகங்க உலகங்க உட்கார்ந்தா கண்ணு கைக்கு ஏரியில உட்கார்ந்து இருக்குமா காடே போலாம் ஜாரா மத்த போடா பாடா பாடினா நான் பாயிண்ட் அவன் தெரிஞ்சுக்கா இறக்கத்திலே பட்டிச்சிலே பீத்தானு டேய் இந்தாங்க மரியாதை சொல்றேன் மருந்து தட்டு விட்டு போக முடியாதா யார பாஸ் சொல்ற யாரடி பாஸ் சொல்ற ஏய் நடிக்க முடியாம நான் நடிக்க வாழ்க்கை பகப்படாத நான் நடிக்கிற நடிப்பு நடிக்கிற படுறா எல்லாத்தையும் என்னாக்கு நாங்க போய் பார்த்து மயங்கற தெரியும் ஐயா கோயங்க நான் கொய்யா பார்த்து பயந்து காட்டியா கூட் பண்ணிட்டவனியா புது வீட்டுக்கு பூசினிக்கா வைப்பாங்களே வச்சு அது வெறிக்கு வர மூஞ்சி அவன் மூஞ்சி பாரியா இந்த ஜோசி பாப்பா தேவம் அவன் பேசும்போது மூஞ்சி அது மாதிரி காட்டுது நல்லா சொல்றா ஏய் முடியலடி சொல்ற வைபாய் சிரிப்பா சிரிக்குது ஏன் சிரிச்சுங்க யார கால் அழகி தூக்கி பிடிச்சிக்கிட்டு பாருங்க கண்ணு போடாது யார் எல்லார பட்டலாம் ரெண்டு கொண்டாடி கட்டி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி பண்ணி காட்டுறாங்க ரெண்டு போறது உங்களால 30 பொண்டாட்டி கட்டிக்க
பேசாதீங்க. உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏய், ஏய். மலை மாதிரி நம்மனே ஏன மாதிரி உன்னை தள்ளிட்டியே. என்ன துக்கம் தாண்டி அடிக்குதுடா எனக்கு. சோடா சாப்பிடுறியா? பார், இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது. பிரச்சனை என்னப்பா? சரி, உனக்கு கோழி சோடா வேணுமா? கோழி இல்லாத சோடா வேணுமா? ஆம்பளை சோடா, பொம்பளை சோடா. அது என்னடா ஆம்பளை சோடா பொம்பளை சோடா? குண்டு உள்ள சோடா, ஆம்பளை சோடா. குண்டு குண்டே இல்லாத சோடா, பொம்பளை சோடா. இருக்குதுடா பையா. பாத்து, அதுதான் பக்கத்துல உட்காந்து மூளை. பாருங்க, அதுதான் பக்கத்துல உட்காந்து பாத்து. டேய் 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 என்னடா? ஏன் சண்டை போடுறாங்க? ஏண்டா சாமி, உன்னதான் மழை போல நம்புறேன். பாப்பா, பிரச்சனை நாய் போச்சுலையா? ரெண்டு கொண்டா நாய் போச்சு. விவகாரத்தை நான் முடிச்சிடுறேன். நாயடா. பொதுடா, நேர்மையா. நீதிடா, நேர்மைடா, சண்முகம், உடனே போகட்டும் வண்டிய. ஏமா, பஞ்சாயத்து நான் பண்ணிடுமா? உன் குடும்பத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்ணிடுறேன். யாருக்கு பாகப்படுறேன்னா நான் தான் பண்ணி வைப்பேன். சரிதானா? பார், ஐயா அப்படியே நெடுக்க பழந்து. ஒரு காது, ஒரு காது, ஒரு கண்ணு, பாதி மூக்கு, பாதி வாய், ஒரு கை, ஒரு கால், ஒரு ஒண்ணுக்கு பண்ணி இல்லாத கூடும். எனக்கு பாதிப்பு இல்லாத நான் பண்ணி வச்சிடறேன். நெடுக்கு வேணாடா. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் கிடையாதுடா. அப்படியா? ஆமாண்டா. சரி, குறுக்கு வச்சிடறேன். மேல் பாகம் யாருக்கு? முக்கியமான பாகம் எழுதாண்டா இருக்குது. பொம்பளையாடாவா? ஏ ராஜா, தனியா. ஏன் சாமி? ஈ பாகத்துக்கு அழுது கிடக்குறா பாரு. பொம்பளையா வேற. பொம்பளையா பிறந்து எப்படி? டேய், என்னடா சொல்ற நீ? கீழ் வாங்கம்மா. கீழ் பாகத்துல எதுக்குடா கேக்குறேன்? கீழ் பாகத்தை எடுத்து போய் என்ன பண்ணுவ? டேய், பன்னீரால அபிஷேகம் பண்ணுடா. பண்ணிருக்கியா? ஆமாடா. பண்ணிருக்கியா? பன்னீர் இல்லையா? ஏப்பா, டேய், என்னப்பா எந்த பன்னீர்? ஆசூர் பன்னீர் தானே அன்னைக்கு வந்தாப்ல. நல்லா பாடுவாப்ல. டேய், சும்மா இருடா நீ வேற. நீ என்ன டேய்? நான் கோவமா இருக்கேன். கோபத்துல சிரிக்கல? அழுவியா? ரெண்டும் ஒரே மாதிரி. வாய் அது மாதிரி காட்டாத. டேய், நானா நல்லா சொல்லிக்கிறேன். கல்யாணிக்கு நீ எப்படித்தான் பிடிச்சாரு தெரியல. கீழ் பாகத்தை எடுத்து போய் என்ன பண்ண மாட்டீங்க? நான் பாத பூஜை பண்ணுவேன்டா. பாத பூஜை பண்ணி டெய்லி தொட்டு தொட்டு கும்பிடுவேன். ஆமாடா. பாதத்தை. அவ்வளவுதானே? ஆமா. ஏம்மா, மேல் வாங்க. அவ ஆசைப்பட்ட பொருள் நான் ரெண்டாவது ஏர் எனக்கு தெரியுமா உன்னை பத்தி? உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடுத்தவங்க ஆசைப்படுறதுக்கு நீ ஆசைப்பட மாட்டேன். ஆமா. அவ கீழ்பாகத்தை எடுத்துக்கிட்டா. எப்ப அவ கீழ்பாகத்துக்கு ஆசைப்பட்டால கீழே போட்டோம். என்னடா வா. எனக்கு மேல் பாகம் தான் போதுடா. சரி, அவங்க கீழ் பாகம். சுவாமி முகத்தை பார்த்தா போதுடா. என் சுவாமி முகத்தை பார்த்தா போதும். என் சுவாமி தூக்கி என் இடுப்பு மேல வச்சுக்கிட்டு என் சுவாமிக்கு நான் இட்லி ஊட்டுவேன், பூரி கிழங்கு ஊட்டுவேன், சாதம் ஊட்டுவேன். அழகு பார்ப்பேன். நீ இட்லியே ஊட்டுவீங்கோ, நீ பூரி கைது ஊட்டுவீங்கோ, நீ தோத்தியே ஊட்டுவீங்கோ, நீ பால் வாங்கி காய்ச்சி ஆச்சு. சுவாமி நாயமா நாயமா இது இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம ஒன்னு இந்த பண்ணாட்டியா அந்த பண்ணாட்டியா? நான் இருறா. இது மாதிரி நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். இவர்கள் இருவரும் யார் என்று தெரிந்தால் எவ்வளவு தம்பி மாரி வளர்ந்து டேய். தெரியுமா? இவ யாருன்னு தெரிஞ்சா சண்டையே போட மாட்டாங்க. யார் ரெண்டு பேரும் சகாய்ச்சிக்கு தெரியா? இல்லடா ஆ. இருவருமே யார் தெரியுமா? யாருங்க? அக்கா தங்கை. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? அப்படியா? என்னங்க சொல்றீங்க? யாரால் படைக்கப்பட்டவர்கள் தெரியுமா? யாரால் படைக்கப்பட்டவர்கள்? நாராயணன், வைகுந்த வாசன். கோவிந்தன், வைகுந்த வாசன். மாமா இருக்காரு. ஆமா. அவரால் படைக்கப்பட்டவர்கள் இருவரும். ஆமா. ஆ, ஆ. இந்த இரண்டு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார்கள். என்ன பேருங்க? தேவயானை, ஆ, வள்ளி என்று. ஆ, ஆ. இந்த தெய்வானை எங்கே திரும்ப ஒப்படைத்தார்கள்? எங்கே? தேவேந்திரிடத்திலே. அரடி. இது இருக்கிற வள்ளி ம். இவளை எங்கே ஒப்படைத்தார்கள்? எங்கே? நம்பி என்று வேடுவன். வேடுவ குலத்திலே ஒப்படைத்தார்கள். ஆமா. ஆ. இருவரும் வளர்ந்தார்கள். ம். முன்பு ஒரு நேரத்திலே தேவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டது. அப்படியா? அரக்கர்களால். அரக்கர்களால். தேவேந்திரன் ஓடி வந்தான். நடந்ததை உரைத்தான். தங்கள் இடத்திலே முறையிட்டார்கள். ஆமா. அரக்கர்களை அடிக்கணும்னு. நான் சென்றேன். ஆ. அரக்கர்களை கொண்டு குவித்து விட்டு திரும்பினேன். ஆ, ஆ. திரும்பும் நேரத்திலே ஆ. தேவர்களுக்கு ஆ. ஆனந்தம் பிறந்து விட்டது. ஆஹா. அந்த மகிழ்ச்சியிலே ஆ. இதற்கான தேவியானை ஆமா. எனக்கு பரிசாக அளித்தார்கள். திருமணம் செய்து வைத்தார்கள். ஆமா. ஆ, ஆ. அதன் பிறகு இதற்கிற வள்ளி இந்த வள்ளியை மணக்க வேண்டும் என்று நான் எப்படி சென்றேன் தெரியுமா? எப்படி? வயதான உருவத்திலே சென்று அப்படியா? உருவத்தை மாற்றினேன். மாற்றினீர். அதன் பிறகு ஆ. இவளை மணந்தேன். ஆ, ஆ. இப்படி இருக்கும் பொழுது அப்படி பாக்க போனா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. அக்கா தங்கை. ஏன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணோம்? விளக்கத்தை சொல்லிட்டீங்கல்ல? அதான்டா. நான் பேசிக்கிறேன், நீ போ. நீ போ, பின்னாடி போ. அப்படியே ரிவர்ஸ் கீர் போடு. அம்மா. வாம்மா அப்படி. ஐயா சொல்லுது புரியுதா?
நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. நீங்க சக்காலத்துக்கு இல்லமா, 2 பேரும் அக்கா தங்கச்சியா, அதனால விட்டு கொடுக்கணும். கெட்டு போறதுல கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறது இல்ல. அவங்க சின்னவங்க தானே, பெரியவங்க நீ விட்டு கொடுத்து போமா. வாய மூன்றா அக்கானே நினைச்சல என்ன சக்காலத்தில்ன்றா வாடின்றா போடின்றா என்ன நான் கேட்டு அவ கூட நான் எப்படி பேசுறது? ஏர்ல அனமீன் வாய் தரக்கு வேத்தோடு. சரி நீ விட்டு கொடு மாட்டியா? விட்டு கொடு மாட்டியா? அதுதான் நானும் அக்கா தானமா. ஓ இருமா. ஓ அவன் என்ன பண்றான்? அதுதான் அக்கா தானே, நீ தான் விட்டு கொடுத்து போனா. ஒரு அக்காவுக்கு விட்டு கொடுத்து அது போ. வாய மூட தங்கச்சின்னு பார்க்காம என்ன வாய்க்கு வந்து முடியல. நீ பேச மாட்டியா? நான் பேச மாட்டேன். நோ நீ பேச மாட்டியா? பேச மாட்டேன். இருடா. டேய் டேய் டேய். போதுமே உங்களை தூரம் சொல்றேன். யாரா விட்டு கொடுத்து போறீங்களா? ஏய், நான் விட்டு கொடுக்குறவா ஆமா. பாவண்டா. என் தங்கச்சிக்கு யாரு இருக்காங்க? என்ன விட்டு யாரு இருக்காங்க? அப்படி வா. அக்கா வீட்டுக்கு தங்கச்சி போலாம். தங்கச்சி வீட்டுக்கு அக்கா போகும். ஆமா. ஏன் தெரியுமா? ஒயின் ஷாப் தேடி ஆம்பளை தான் போகணும். ஆம்பளை தேடி ஒயின் ஷாப் வரக்கூடாது. என்ன மச்சான்? ஏன் சொல்றேன்னா, என் தங்கச்சி நான் தாய் மாதிரி பாத்துக்கணும். தாய் இல்லாத பொண்ணு இல்லவா? ஆமா. அதனால என் தங்கச்சிக்காக என் வாழ்க்கையே தியாக செய்வேன். என் வாழ்க்கையை விட்டு கொடுப்பேன். ஆமா. தங்கச்சி தங்கச்சி. நீ மன்னிச்சிருச்சா? ஓய் 2 பேரும் ஒரே வண்டியில போறாண்டாப்பா. ஓய் நல்லா ஒரு குடும்பம் பிரிச்சு விட்டோம். இன்னார் வெறும் குளிர் காயலான்னு பார்த்தா கட்சியில கொண்டு சேர்த்தாங்களாடா. யாரு குடும்பம் பிரிக்கலாம் நம்ம? ஓய் ஆபரேட்டர் தூக்கம் வருது. நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் மொண்டாட்டியாண்ட வச்சு வைப்போம். காலையில அவனுக்கு குமுறு வாங்க வா வச்சிருவோம். போலாம் வா. நல்ல வேலை நான் வள்ளி, நான் ஒவ்வொரு ஒண்ணு சேர்ந்து விட்டோம். யாருதா? நான் நாரதா? என்ன நடக்க போகுது? வாழ்க நாரதா, வாழ்க. தேடி வந்த காரணம் ஆபத்து 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 ஆபத்து. நாரதா, யாருக்கு ஆபத்து? நாரதா உன்னுடைய தாய்க்கு ஆபத்து. என் தாய்க்கா? ஆமாம். என் தாய் யாரு? எப்பேற்பட்டவ? என் தாய்க்கு ஆபத்தா? உலகால நாயகிக்கு தான் ஆபத்து. யாரால் ஆபத்து? சிறையில் இருக்கிறார். என் தாய் சிறைச்சாலையா? ஆமாம். யாரால்? உதயகிரி அச்சுமகிரி ஆளக்கூடிய கண்டர் கார்கோழகன் 2 அரக்கர்கள் தோன்றி விட்டார்கள். அவர்கள் அக்கிரமம் தாங்க முடியவில்லை. அரக்கர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆமா, தேவர்களை கொடுமை செய்கிறார்கள்.
விடவே கூடாது. ஆமா. புறப்படுகிறேன். அரக்கரை அழைத்து விட்டு என் தாய் நான் சிறைமிழ்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏனென்றால் முடியாதா? உன் தாயிடத்தில் அரிய பெரிய வரத்தை பெற்றிருக்கிறார்கள் அரக்கர்கள். ஆமா. என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? 7 கோடி மந்திரஜாலம், இந்திரஜாலம், மாயாஜாலம், மோடி வைப்பது, மோடி எடுப்பது, அடடடடே. கூடிட்டு கூடுபாயும் சக்தி. இப்பேற்பட்ட வரத்தை பெற்றுவிட்டு வரம் கொடுத்த தாயவே வேறு யாருக்கும் வரம் கொடுக்க கூடாது என்று அடே. சிறையில் வைத்து விட்டார்கள். அப்படியா? ஆமா. விடலாமா அந்த அரக்கர்களை? விடக்கூடாது. இப்பொழுது புறப்படுகிறேன். அரக்கர்களை கொன்று குவித்து விட்டு திரும்புகிறேன். இந்த உருவத்தோடு சென்றால் நிச்சயமாக உன் தாயை உன்னால் காப்பாற்ற முடியாது. எப்படி போக வேண்டும்? ஒரு மாறி போக வேண்டும். ஒரு மாதிரி போக வேண்டுமா? ஆமா. எப்படி நாரதா? இளையமணி இருக்கிறார்களே வள்ளி அம்மையார். ஆமா. அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி செல்ல வேண்டும்? அவர்கள் வள்ளி என்றதை மறக்க வேண்டும். மறந்து குறி சொல்லும் கோர்த்தியா போக. ஏய்! ஆணவக்காரனே, மறுபொழுது தெரியுண்டா நீ கலாக்காரன். என்னுடைய மனைவி யாரு? எப்பேற்பட்டவ? அழகிலே சிறந்தவள் வள்ளி. ஆமா. ஆமா, குறத்தியா? அப்படிதான் போகணும். சும்மாடா. எதற்காக தெரியுமா? ஏன்? குறி சொல்லும் கோர்த்தியாக சென்று சென்று அந்த கந்தர்கால் கொடியை சந்தித்து சந்தித்து முக்காலத்தில் தாங்கள் உரிக்க வேண்டும் குறியாக. அப்படியா? ஆம். ஆகட்டும் நாரதா. அப்படி சென்றால்தான் உன் மாமியை உன்னால் காப்பாற்ற முடியும். ஆமா, எனக்கு தேவை என் தாய் தானே. ஆமா. நீங்கள் இருவரும் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? நாங்கள் இருவரும் ஜோடிச்சாக செல்ல வேண்டும். நாரதா, பள்ளிகளை மேய்க்க வேண்டும். நாரதா, விடுவேன், ஜாக்கிரதை. நான் யாரு? எப்பேற்பட்டவ? முருகப்பெருமான். ஜோயனா? போனே இருக்குன்னா போனா இருக்குன்னா நாராயணன். டேய், 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 டேய். என் தாய்க்காக என்ன வடி எடுத்தாலும் சரி, உருவத்தை மாற்றுகிறேன். ஜோய ஜோஜி. ஆமா. இதானே? நீங்கள் இருவரும் தேவியாரே, சுவாமி. நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது. இருவரும் உருவத்தை மாற்ற வேண்டும். மறக்காமல் மறக்க மாட்டேன் உச்சி நாரதா. ஒன்று எடுத்துக்கங்க. பண்ணி அப்படியா? ஓட்டுறதுக்கு. அப்படியாகட்டும் நாரதா. மாமி காப்பாற்ற வேண்டும் அல்லவா? ஆமா. நல்லது புறப்படுகிறோம். நாராயணன். விட போயிட்டு வா.